இன்றைக்கி மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புன ஸ்பாட்டு தான் நரசிங்கபுரத்தில் இருக்க தாமரைக்குளம். நான் நரசிங்கபுரத்து ஊருக்குள்ளே எல்லாம் இல்லை, கொஞ்சம் தூரம் தாண்டி போனோன்னா அந்த குளம் இருக்கும். அங்கே தான் நான் ஏகப்பட்ட மீன் பிடிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு புது தண்ணி வந்துட்டுருக்கனால மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். தனியாக தான் போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் கோலாரை கொடுத்துட்டு போயிட்டேன். சரி ரைட்டு நம்ம சோலோவாகவே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா நடந்து தான் போயிட்டுருக்கேன். நடந்துன்னா பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் பேக்கை மாட்டிட்டு தூண்டில் எல்லாம் நம்ம தேவையான பொருள்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் பாட்டில் நடந்தே கிளம்பிட்டேன். அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓரத்தில் தென்னந்தோப்பாக இருந்துச்சு, பக்கத்துலேயே சாக்லேட் பழ மரம் நிறையா. அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே சும்மா நான் பாட்டில் போய்கிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை வர்ற மாதிரி எதுவும் தெரியலை. அதனால தான் நான் பாட்டில் கிளம்பிடலாம் நடந்து கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்தேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இந்த ரோடு போய் முடிகிற இடம் இல்லை, நான் அந்த லாஸ்ட்டில் தெரியும் பார்த்தீங்கன்னா அதுதான் குளம். சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடைய போட ஆரம்பிச்சிட்டேன். வேகமாக நடந்து எங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தால் குளமே வந்துருச்சு. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாழை மரமாக தான் இருந்துச்சு. சரி நம்ம பக்கத்தில் அந்த மூலையில் போய் போடலாம், அங்கனக்குள்ளே தான் நல்லா மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். இப்போ புது தண்ணி வந்திருக்கனால சின்ன மீன் தான் அதிகமாக கிடச்சிட்டே இருக்கும். பெரிய மீன்லாம் அவ்வளோவா மாட்டுமா என்னன்னு தெரியலை. டக்குரு தான் மாட்டும் இந்த தண்ணி அதிகமாக இருக்கும் போதே, இல்லைன்னா குஞ்சு மீனாக தான் மாட்டிகிட்ருக்கும். சும்மா போட்டாவே போட்டோன்னே குஞ்சு மீனாக தான் மாட்டிகிட்ருக்கும். சரி பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தேன் மக்களை. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த மொக்கில் தான் போய் உட்காந்துரு தூண்டில் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மொக்கம் வந்துட்டு பக்கத்தில் வந்துருச்சு. இங்கனக்குள்ளே தான் நிறைய பேர் பிடிச்சிட்ருக்காங்க. இன்னும் ஆள் யாரும் வரல. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி தான் ஆகுது. இன்னும் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆள் நிறையா பேர் வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உட்கார்றதுக்கு இடமும் இருக்காது, ஃபுல்லாக ஆளாக நின்று தூண்டில் போட்டுட்ருப்பாங்க. சரி நம்ம முதல்ல போய் இடத்த பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கால்லேயே குஞ்சு மீனாக நிறையா தெரியுறதை பார்க்க முடிஞ்சிச்சு. சரி விரால் மீன்லாம் எனக்கு நிறையாவே தெரிஞ்சிச்சு பார்த்தேன். ஆனால் விரால் செட்டப் நான் எதுவும் கொண்டு வரல. நான் தூண்டில் பால் செட்டு மட்டும்தான் கொண்டு வந்திருந்தேன் இந்த தடவை. நெக்ஸ்ட் தடவை வரும்போது வேணால் விரால் மீன் பிடிக்கிறதுக்காக செட்டப்பை ரெடி பண்ணி கொண்டு வரலாம். பார்த்தீங்கன்னா இடையில தாமரை செடி சின்ன சின்னதாக அங்கங்கே இருக்கிறத பார்த்துட்டு இருந்தேன். சரி இந்த தாமரைக்குள்ளே ஜிலேபிலாம் நிறையா தெரியும். ஜிலேபியை விட கெண்டை மீன்லாம் நல்லாவே தெரியும், கெண்டை கட்டலாம்லாம். சரி நம்ம பேக்கை வந்துட்டு இறக்கிட்டு உள்ளே இருக்க ஜாமான் சட்டியெல்லாம் வெளியே எடுத்து போடுவோம். என்னென்ன இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மாவு வந்துட்டு ரெடி பண்ணுவோம். மாவு வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதை ஃபீட் பண்ணி அடித்து விட்டு நம்ம தூண்டில் போட்டு செங்கலுக்குள்ளே மீன் பிடிக்க ஆரம்பிப்போம். மாவுலாம் ரெடி பண்ணி தான் கொண்டு வந்துருந்தேன். இப்போ மாவு வந்துட்டு என்னென்ன மாவு போட்டிருக்கேன்னு சொன்னா கேளுங்க, நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொடுக்குறேன். இந்த மாவில் வந்துட்டு நல்லாவே மீன் மாட்டோம். ஜிலேபி மீன் அதிகமாக மாட்டோம். கெண்டை மீன் இருந்தால் மாட்டோம். கெண்டை மீன் அதிகமாக இங்கே தெரியலை. தண்ணி கொஞ்சம் கம்மியானால் தான் கெண்டை மீன்லாம் பிடிக்க முடியும். பார்த்தீங்கன்னா மாவு ஃபீட் பண்ணியாச்சு. பார்த்துங்க எப்படி நானே கட்டினது தான். எப்படி ஆரஞ்சு கலர் பாப்பப் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஆரஞ்சு கலர், லைட் க்ரீன் கலரு, அப்புறம் வெறும் எம்டி முள்ளு ஒன்று. அதில் வந்துட்டு பஞ்சு நம்ம தான் ரெடி போடணும். இதில் வந்துட்டு எப்போவுமே அப்படியே இருக்கும். பெரிய பெரிய மீன் வந்துட்டு இதில் நல்லாவே எடுக்கும். அந்த பஞ்சு மாட்டி விட்றதில் பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் தான் எடுக்கும். இப்போ நம்ம பால் செட்டு போடுறோன்னா போட்டோன்னே எடுத்துருவோம். ஜிலேபி மீன் மாட்டிக்கிட்டே இருக்கும், அதை எடுத்துருவோம். ஆனால் அந்த பஞ்சு போடாமல் விட்டு அந்த பெரிய பாப்பப்பு போட்டு விட்டோம்னா சின்ன மீன் அதனால் எடுக்க முடியாது. பெரிய மாட்டினா பெரிய ரோகு மீன் மட்டும்தான் மாட்டோம். அதனால தான் அந்த செட்டப் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. இந்த வால் செட்டை நான் ரெடி பண்ணி இதில் ஒரு 4 மீன் கிட்ட 4 மீன் நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன். ஒரு மீன் வந்துட்டு 300 ரூபாய்க்கு விற்கலாம். நான் அவ்வளோவா விற்கலை. நான் ஒரு 2 மீன் விற்றுருந்தேன். அப்புறம் பிடிச்ச மீன்லாம் நான் வீட்டுக்கு தான் கொண்டு போயிருந்தேன். நல்லாவே மீன் மாட்டோம். இன்றைக்கி என்ன கணக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வால் செட்டை வந்துட்டு நம்ம தூரத்தில் வந்துட்டு தூக்கி போட்டாச்சு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு வந்துட்டு டொயின் நரம்பு மாதிரி தான் போட்டிருந்தேன். ஏன்னா நரம்பு லைனில் போட்டோன்னு அடிக்கடி சிக்கலாகிடுது. இல்லைன்னா ஒவ்வொரு டைம் வந்துட்டு அத்துட்டு போயிடுது.
இந்த லைன் போட்டோன்னா அறுக்கவே முடியாது. அதனால தான் நான் வந்துட்டு இதை போட்டிருந்தேன். இது போட்டால் மீன் கண்ணுக்கு தெரியும், மீன் மாட்டாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் இதில் பிடிச்சிருக்கேன், அதனால தான் நான் இதை போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பால் செட்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டு விட்டு நம்ம சிங்கிளுக்கு போட்டு மீன் பிடிக்க ஆரம்பிப்போம். இது போட்டாச்சு. இப்போ சுற்றுறக்காக வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். நம்மளே இழுத்து சுற்றினாதான் அது சுற்றுற மாதிரியே தெரியலை. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா தூண்டில் போடுவோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கருமேகம்லாம் சூழ்ந்துக்கிட்டு இருக்குது. மழை மட்டும் இன்றைக்கி வந்துடாதீங்க, நாளைக்கு கூட மழை வாங்க. பார்த்தீங்கன்னா பால் செட் லைட்டாக சுற்றுச்சு, அப்படியே விட்டுருச்சு. சரி, எப்படியும் ஜிலேபி மீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இழுத்துட்ருந்தேன். சரி, இழுத்து பார்ப்போம் என்ன மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு. திடீர்னு கெண்டை மீன் எதுவும் மாட்டிட்டு நம்ம பக்கமே இழுத்துட்டு வந்திருந்தாலும் லக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்ருந்தேன். ஆனால் மீன் வெயிட்டாக தான் இருக்குது, ஆனால் மீன் மெதுவாக தான் சுண்டுது. அப்பயே தெரிஞ்சிச்சு. சரி ரைட்டு, இதில் பெரிய சைஸ் மீன்லாம் எதுவும் இல்லை, எதுலேயோ ஒன்றில் மாட்டிகிட்டு வருது. ஆனால் மீன் இருக்குது, சின்ன மீனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. நானும் சொல்லிட்டு கம்முனே இழுத்துட்ருந்தேன். அப்புறம் இப்போ தான் பக்கத்தில் வந்துருச்சு. அப்போ இழுத்து பார்த்தா தான் தெரியுது, ஒரு வேர்க்கட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சு மீன் வந்துட்டு மாட்டி இருந்துச்சு, ஜிலேபி குஞ்சு. எப்போ மாட்டுச்சுன்னு தெரில, செத்து போன மாதிரி கிடக்குது. சரி ரைட்டு, நம்மளுக்கு கிடச்சது இந்த மீன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்சப் பண்ணிட்டேன். சரி, இதை போட்டு பிடிச்சிட்டே இருந்தால் இங்கே பாருங்கள் எப்படி என்ன கதையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி தூண்டில் போட்டே பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிளுக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். கெண்டை குஞ்சு இருந்தாலும் சிங்கிளுக்கு போட்டு விரால் மீன் பிடிக்கலாம். கெண்டை குஞ்சு தான் நம்மக்கிட்ட இல்லை. சரி, மண்புழுவை போட்டு அந்த கெண்டை குஞ்சாச்சும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். ஆனால் மண்புழுக்கு எங்கே கெண்டை குஞ்சு படிக்க போகுது. ஜிலேபி குஞ்சு ஏதோ ஒன்று மாட்டினா சரி, நம்ம வீட்டில் குழம்பு காணா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு எப்படியும் விற்கிற அளவுக்குலாம் பிடிக்க முடியாது, வீட்டுக்கு வேணால் பிடிக்கலாம் 1 கிலோ. அதுக்கு மேலெலாம் பிடிக்கலாம். குஞ்சு மீனாக இருக்குது, அதை என்றைக்கு க்ளீன் பண்ணி குழம்பு வச்சு திங்கிறது நம்மளுக்கு அதுக்கு அவ்வளோ அளவுக்குலாம் பொறுமை பற்றாது. நான் கிளம்பிடுறேன் வீட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் செட்டில் ஒரு மீன் மாட்டிது, செத்து விரைச்சி போன மாதிரி இருக்குது, என்றைக்கு மாட்டுச்சுன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை போட்டு திருப்பியும் கரையிலேயே போட்டு விட்டேன். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு வீட்டை பக்கம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சோதனைன்னு தெரியல, குஞ்சு மீனாக தான் மாட்டுது. என்ன தான் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா பால் செட்டில் கூட இந்த மாதிரி தான் கடிச்சு. சரி, சிங்கிள் ஊக்க போட்டு இப்படி பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிடிச்சிட்ருந்தேன். சிங்கிள் ஊக்க போட்டு கூட இன்றைக்கி பிடிச்சிருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா நான் எனக்குள்ளே ஒரு பைய கிடந்துச்சு, அந்த பையை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே கொஞ்சோண்டு மண்புழு கிடந்துச்சு. சரி, அடிச்சிடா லக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மண்புழுவை வச்சு தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். யார் போட்டு போனாங்களோ அந்த 2 மண்புழுவை நம்மளுக்கு லக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்புழுவை வச்சு நான் பாட்டில் மீனாக பிடிச்சிக்கிட்டே தள்ளிக்கிட்டு இருந்தேன். மீன் எங்கிட்டும் நல்லா நிறையா மீன் கடிக்கிற மாதிரி இடம் இருந்தால், ஸ்பாட் இருந்தால் சொல்லுங்கள் திண்டுக்கல்லுக்குள்ளே. ஏன்னா மீன் நம்ம ஊர் சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக குஞ்சு மீனாக தான் இருக்குது. மீனை பூரா பிடிச்சி போடுறாங்க. நம்ம வாரத்தில் 1 நாள் போடுறோமா, நம்மளுக்கு மீன் இருக்க மாட்டேங்குது. எல்லோரும் 10 கிலோ 5 கிலோன்னு பிடிச்சி குளத்தவே அழிச்சு போடுறாங்க. திருப்பி நம்ம தூண்டில் போட்டு இழுத்துக்கிட்டே இருப்போம். சரி, குஞ்சு மீனாக தான் மாட்டுது. சரி, என்னங்கடா அதே பெரிய பெரிய மீனாக பிடிச்சி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம நிலமைக்கு குஞ்சு மீன் தான் மாட்டுது. என்ன பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு குஞ்சு மீனாக பிடிச்சி சரி ரைட்டு வீடியோக்காக என்னால் குழம்பு காய்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ 1.5 கிலோ பிடிச்சிருந்தனால சரி வீடியோக்கா ஆகிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கேமரா வேறு வாங்கணும், பைசா வேறு பத்தாமல் இருக்குது. ஏற்கனவே செலவுக்கே காசு இல்லை, கேமரா வேறு வாங்கணுமா அப்படின்னு வீட்டில் திட்டுறாங்க. எதுவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் 1 வருஷம் கழிச்சாச்சு 2 வருஷம் கழிச்சாச்சு ஒரு கேமரா வாங்கிடணும், நல்ல கேமராவா. அது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் என்ன வாங்கலாமா என்னான்னு தெரியும். இல்லைன்னா பேசாமல் பைக்கு வேறு இல்லாமல் இருக்குது, பைக்கு ரெடி பண்ணணும். ஏற்கனவே ரிப்பேரில் கிடக்கு, அதை வச்சு ரெடி பண்ணுவேன்.
சப்போர்ட் இந்த வீடியோக்கு எப்படி கொடுக்குறீங்கன்னு பார்க்குறேன். அதை வச்சு தான் நான் கேமரா வாங்குறதா பைக்கை ரெடி பண்ணுறதா அப்படின்னு பிளான் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அங்கிட்டு கருமை சூழ்ந்துருச்சு. இதுக்கு மேலே நீ இங்கே இருந்தேன்னா அவ்வளோதான், புயலே உன்னை கெடுத்து ஓட விட்டுருவோண்டா அப்படின்ட்டுருச்சு. சரி என்ன பண்ணுறது, நம்ம எப்போ இருந்தாலும் சரி இதே டைமே போதும், மீன் பிடிச்ச மீனே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பைய ஒரு தடவை திறந்து பார்த்தேன். ஒரு 10 குஞ்சு மீன் இருந்துச்சு. சரி ரைட்டு, இதுக்கு மேலே நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டை பக்கம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். திருப்பி நடைப்பயணம் தான். போகிற வழியில் லிஃப்ட்டு கிடச்சா ஏறி போயிடுவோம். ஆனால் நான் ஒன்று எதிர்பார்த்து வந்தால் இன்னொன்று நம்மளுக்கு மேலே எதிர்பார்த்து அது வேறு ஏதோ நடக்குது. அங்கே பாருங்கள், பசங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்பாட்டில் ஏற்கனவே ஆள் அடிக்கடி அங்கே தான் வருவாங்க போல். சரி என்ன பண்ணுறது, நம்மளுக்கு மாட்டினதை வச்சுட்டு நம்ம ஊரில் கிளம்பிடுவோம். இதில் வீராப்பா பேக்கு தூண்டில் கீண்டில்லாம் எடுத்துகிட்டு போயிட்ட கேமராலாம் அப்படின்னு வீட்டில் திட்ட போகிறாங்க. சரி என்ன பண்ணுறது, நம்மளுக்கு மாட்டினதை வச்சு தான் நம்ம கொண்டு வர முடியும். இல்லை வேறு அடுத்து பக்கத்தில் இருக்க மீன் பிடிச்ச மீன் எல்லா மீனையும் சேர்த்தா வாங்கிட்டு வர முடியும். சரி இருந்ததை வச்சுட்டு நம்ம போவோம். ஆனால் இந்த குளத்தில் நல்லாவே மீன் கடிச்சிட்டு தான் இருந்துச்சு பால் செட்டுக்கு. இப்போ என்னன்னு தெரில, நம்ம கொஞ்ச நாளாக கடிக்கிறது இல்லை. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். போகிற வழியில் இந்த வேலியில் பார்த்திங்கன்னா கோவம்பழம்லாம் இருந்துச்சு. சரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பசி வேறு எடுக்குது. சரி அதை பிடுங்கி தின்ட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டேன். நல்லா கனிஞ்சிருந்துச்சு, நல்லா பழுத்து சரியான பழம். சரி இதை பிடுங்கி தின்ட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய கட்டிட்டேன். போகிற வழியில் பார்த்திங்கன்னா பட்டிக்கார ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போய் வீட்டிலேயே இறக்கி விட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இதே போல் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை நம்ம போகிற வீடியோஸ்லாம் நல்லா இருக்குன்னா 4 பேர்